என்னடா எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ஏன்னு சொல்றாங்க. அப்படின்னா ஏன்னா என்னடா? ஏஐனா என்னன்னு தெரியாதா உனக்கு? இந்த உலகமே ஏஐயால தான் சுத்திட்டு இருக்குன்ற அளவுக்கு இன்னைக்கு ஏஐ யூஸ் பண்றாங்கடா. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு போட்டோ எடுத்தா அதை நம்ம எடிட் பண்ணணும், இல்ல கிராஃபிக்ஸ் டிசைன் ஒர்க் பண்ணணும். ஆனா இப்போ அப்படி இல்லை. நம்ம ஒரு டெக்ஸ்டாவே கொடுத்தா அதை அப்படியே ஒரு போட்டோவா கொடுக்கும். எதுலடா? டே, அதுல நிறைய இருக்கு. அது என்னன்னா மிட் ஜர்னி, அடோப் ஃபயர்ஃப்ளை, டால்-இ, டால்-இ3ன்னு சொல்லிட்டே போலாம். என்னடா போட்டோ மட்டும் தானா? போட்டோக்கு மட்டும் இல்லடா, வீடியோ, ஆடியோ, ஐடிக்கு, கோடிங், ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு, கிராமர், ஸ்டுடியோக்கு, கிராஃபிக்ஸ் டிசைன், சோசியல் மீடியாக்கு, கண்டென்ட் ரைட்டிங், ஆப் கிரியேஷனுக்கு, ஆப் கிரியேட்டர் ஆப். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய எக்கச்சக்கமான ஆப் டூல்ஸ் இருக்கு. சர்ச் இன்ஜின்ல ஏதாவது தேட போறீங்க அப்படின்னா அதுக்கு சேட் ஜிபிடி. அதே மாதிரி வீடியோ எடிட்டிங்க்கோ மேக்கிங்க்கோ உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா சிந்துஸ்யா டீக்ரிப்ட். கண்டென்ட் ரைட்டிங், ஆஃபீஸ்க்கும் கிளைண்ட்டுக்கும் நீங்கள் மெயில் அனுப்பணுமா, அதுக்காகவும் யூடியூப் இன்ஸ்டாக்கு போஸ்ட் போடுறதுக்காக டைட்டிலுக்கும் ஹேஷ்டாகுக்காகவும் நீங்கள் ஒரு ஏஐ தேடிட்டு இருக்கீங்களா, அதுக்கு இருக்குது உங்களுக்கு காப்பி ஏஐ. காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் உங்களுக்கு ரெஸ்யூம் ரெடி பண்ணுமா, அதுக்கும் இருக்குது ஒரு சூப்பரான ஏஐ. அது என்னென்னா டீல் என்ஹான்ஸ் சிவி குயிக் ரெஸ்யூம். இன்ஸ்டா யூடியூபுக்கு வீடியோ போடுறவங்களா நீங்கள், அதுக்கு காப்பிரைட்ஸ் இல்லாத ஆடியோ எடுக்கிறதுக்கு திணறீங்களா, அதுக்கும் இருக்குது ஒரு ஏஐ. அது என்ன அப்படின்னா 11 லேப்ஸ், ஸ்பீச்சிஃபை, ஜூனோ. ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு சூப்பரான ஒரு ஏஐ இருக்குது கோடிங்காகவே. அது என்னென்னா கெட்அப் கோபைலட். கிராமர் கற்றுக்கணுமா உங்களுக்கு, அதுக்கான ஏஐ தான் கிராமர்லி விங் 9. கிராஃபிக்ஸ் டிசைனர் ஆகணுமா நீங்கள், அதுக்காக டிசைனிங் ஏஐ குரோமா. ஆப் கிரியேட்டர் ஆகணுமா உங்களுக்கு, அதுக்கான ஆப் தான் சாஃப்ட்வேர் கூகுள் ஆப் ஷீட். பார்த்தீங்களா எவ்வளோ ஏஐ டூல்ஸ் இருக்குது அப்படின்னு. இதில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவும் உங்களுக்கு பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க.